குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பாயா ஃபேஸ் பேக் தான் பற்றி சொல்ல போகிறேன். இதை பார்த்திங்கன்னா நாங்கள் சோலாரில் காய வச்சுருக்கோம். பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லா நாளுமே கிடைக்காது. இது 1 கிலோ காய வச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு ரெகுலராக இதை நாங்கள் காய வச்சு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம சோலார்லாம் போது பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஈவனாக வந்துட்டு காயும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் எதுவும் பிடிக்காது. நம்ம நார்மலாக வந்துட்டு தட்டில் கட் பண்ணி பப்பாயா வந்துட்டு காய வச்சோம்னா அதை 1 ஹவருக்கு 1 ஹவர் வந்துட்டு நம்ம திரும்பி தெராவி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சாலும் அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜீனி மாதிரி இலகிடும். இதை நாங்கள் அடிக்கடி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்க மாட்டோம், அப்பப்போ மட்டும் தான் ரெடி பண்ணுவோம். காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பப்பாயா ஃபேஸ் பேக்கை வந்துட்டு நம்ம அரைச்சோம்னா இதில் ஸ்வீட் தன்மை இருக்கிறதுனால அது அப்படியே கெட்டியாகிடும். ரொம்ப நாள் வந்துட்டு ஒரு சிலவங்களால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பாசிப்பயிறு கடலைப்பருப்பு, வெட்டி வேறு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இதை ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி இங்கே பாருங்களேன், நான் உங்களுக்கு எப்படி நாங்கள் காய வச்சு ரெடி பண்ணியிருக்கோன்றதை காட்டுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி மரத்துலேருந்து நாங்களே பறித்து ரெடி பண்ணினது. இது சோலாரில் காய வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்களா, அதோட நிறம் அப்படியே இருக்கே. ஏன்னா இதை நம்மளே காய வச்சோம்னா வச்சுக்கிங்களேன் ஒரு மாதிரி ஈரத்தன்மை ஆகிடும், நம்மள்கிட்ட ரொம்ப நாள் இருக்காது, அப்படியே இலகிடும். மிட்டாய் நம்ம எப்படி கையில் கட்டினாக்க திரும்பி எடுத்து பார்த்தோம்னா அப்படியே இலகி மெல்ட் ஆகிடுமோ அது மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நம்மளால் வெறும் பப்பாயா ஃபேஷியலை மட்டும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது, அப்படியே இறுகிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜீனி நம்ம காய்ச்சிட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப நாள் பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம்னா அப்படியே கீழெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரியாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அதேமாரி தான் இந்த பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெறும் பியூர் பப்பாயா பவுடராக கொடுக்கறது கிடையாது. இதை வந்து ஒரு 75% வரைக்கும் பப்பாயா வந்துட்டு போடுவோம். அண்ட் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, வெட்டி வேறு, ரோஸ் பெட்டல்ஸு அண்ட் ஆரஞ்சு பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இதேமாரி பவுடராக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு நல்ல ஒரு க்ளோவிங்கை கொடுக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஷியல் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அதை நமக்கு தரக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களால் ரெகுலராக வந்துட்டு பப்பாயா எடுத்துக்க முடியல, ஒரு பார்ட்டிக்ஸ் எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் சட்டுன்னு உடனே ஏதாவது எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ இந்த பப்பாயாவை எடுத்துக்கலாம். இல்லை ரெகுலராக வந்துட்டு நாங்கள் குளிக்கிற மாரி பொடி மாதிரி எடுத்துக்கலாமான்னு கேட்டாக்கா இன்னும் சூப்பராக நல்ல ஒரு கலரிங்க கொடுக்கும். நான் சொல்கிறேன், கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா உங்கள் முகத்தில் உள்ள மங்கலான அழுக்க சரி பண்ணக்கூடியது, சரிங்களா? அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்துட்டு மெலனின் அதிகம் சுரக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இந்த மெலனின் பார்த்திங்கன்னா அதிகம் சுரக்கிறதுனால தான் நம்ம வந்து பிளாக் கலராக இருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க நம்ம ஏன் வந்துட்டு பிளாக்காக இருக்கும், நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிளாக்காக இருக்கும். ஒரு சிலவங்க நல்லா ஒயிட்டாக இருக்காங்க, ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மெலனினே சுரக்காது. ஆனால் மெலனின் சுரக்கிறவங்களுக்கு ஒரு குட்னிஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஏஜ் ஆகாது. நல்லா ஒயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மெலனினே சுரக்காதனால பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஏஜ் ஆகிடும். ஸோ அவங்க பாடியை எப்போதும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், இறந்த செல்களை எல்லாம் ரிமூவ் பண்ணி நியூ செல்ஸை வந்துட்டு ரினிவல் பண்ணும். அதேமாரி வந்துட்டு வெட்டிவேர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் உள்ள சூடை குறைச்சி எந்த ஒரு ஃபங்கஸ் இதை மாதிரி வராமல் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கும். ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட டேமேஜ் ஆகாமல் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லை நம்ம தோலில் உள்ள சுருக்கத்தை போக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் இதில் மகிழம்பூவும் இருக்குது. இது நல்ல நறுமணம் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்குறது. பெண் என்றால் மென்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மென்மை ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நல்ல ஒரு அழகுக்கு வந்துட்டு அதோட எப்படி சொல்லுவோம், நம்ம ஸ்கின்னுனா நல்ல ஒரு க்ளோவிங்காக இருக்கணும்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா. அதேமாதிரி ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்ல ஒரு க்ளோவிங்கை கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்துட்டு எப்பவுமே எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறோம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாயா சொல்லவே தேவையில்லை, தங்க பொலிவை தரக்கூடியது. கோல்டு ஃபேஷியல்னு சொன்னால் இந்த பப்பாயா தாங்க. இதை நீங்கள் பழமாக கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து ஒரு பீஸை சாப்பிட்டுட்டு அப்படியே முகத்தில் அப்ளை பண்ணுங்களேன். அப்ளை பண்ணி 1/2 hour கழித்து வாஷ் பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு கோல்டு கலர் உங்கள் ஃபேஸுக்கு தெரியும். அதேமாரி ரெகுலராக பழமாக உங்களுக்கு கிடைக்குதுங்களா, வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்ஸு பாடியில் சோப்பு போட்டுட்டு அந்த பழத்தை எடுத்து அதில் உள்ள
அந்த பழத்தில் உள்ளதை மட்டும் எடுத்து நல்லா கூழ் மாதிரி குழச்சி என்ன பண்ணுங்கள், பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour கழித்து அப்படியே குடிங்களேன். ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கோல்டு கலரில் நீங்கள் சேஞ்ச் ஆவீங்க. ஏன்னா நான் இதை ரெகுலராக நான் எடுத்திருக்கேன், எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. நான் எனக்குன்னு எடுத்து எதை யூஸ் பண்ணியிருக்கணும் அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மீன் செதில் மாதிரி இருக்கும். இப்படி சொரிஞ்சோம்னு வச்சுக்கிங்களேன் அப்படியே ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அதேமாரி உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு தோல் வந்து சரி பண்ணக்கூடியது. ஸ்கின்னுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தோல் கொடுக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா அளவுக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியாது. அது வந்து தங்க பொலிவை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இப்பயும் பாருங்களேன், கோல்டு ஃபேஷியல்னு சொன்னாவே பப்பாயா தான் சொல்லுவாங்க. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுறீங்க, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம். கோல்டு ஃபேஷியல் வேணும், ஃபேஷியல் வேணும்னு. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லதை பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் கெட்டதை தான் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்துட்டு கெமிக்கல்ஸை எந்த அளவுக்கு போட முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்காதுங்க. நீங்கள் வந்துட்டு ஹெர்பல்ஸாக இயற்கையாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத கணக்கு வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போதே தெரியும் உங்கள் ஸ்கின்னை நல்ல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்புறம் இந்த பிளாக்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு 1 week யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா நல்ல உடம்புல உள்ள ஒரு பிளாக்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இருக்காது ஃபேஸு, நல்லா கலரிங்காகவும் இருப்பாங்க. ஆனால் முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரும்புள்ளி இருக்கும், கழுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா மறுக்கள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அழகை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம மஞ்சள் கலந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு இருக்குது, பப்பாயா இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மருக்கள் உள்ளார நிறையா இருக்கும். ஒரு சிலது தான் வந்து நம்ம தசைப்பகுதியை வெடித்து மேலே வந்து உப்பி இருக்கும். ஒரு சிலது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பொட்டு போல் இருக்கும். அது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப அசிங்கமாக காட்டுறோம். இது நிறைய வந்து கண்ணு பகுதியில் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு மூக்குக்கு மேலே இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு இந்த தாவாங்கட்டையில் இருக்கும், இன்னும் ஒரு நிறைய பேருக்கு வந்து கம்பல்சரியாக இந்த கழுத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக இந்த பவுடர் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். ஏன்னா நம்ம உடம்புல சரியான ரத்தம் ஓட்ட சீராக பாயாதனால பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணிடும்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில இடத்துல வந்துட்டு செல்ஸ் ரொம்ப டேமேஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதை எப்படி வெளிப்படுத்துறது தெரியாமல் அது அப்படியே உப்பி வந்துட்டு ஒரு பிளாக் நிறமாக ஆயிடுது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்கணும்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போதே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அப்புறம் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ரொம்ப தொலன்னு இருக்கும், ஸ்ட்ரென்த் இல்லாமல் மாதிரி. ஸ்கின்னுனா ஒரு க்ரிப்பாக இருக்கணும். அந்த க்ரிப்னஸ் தரக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் இதில் கொடுக்கும். வெட்டிவேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடப்பகுதி கையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு நல்லா பெருசாக விரிஞ்சு போயிருக்கும். விரிஞ்சுனா வேர் பகுதி எப்படி நாலா பக்கமும் படர்ந்து ஆறு மாதிரி இருக்கோ அதை மாதிரி படர்ந்து இருக்கும். அதையெல்லாம் சரி செஞ்சு உங்கள் கலரை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாயா ஃபேஷியல் கொடுக்கும். இதை நீங்கள் வந்துட்டு குளியல் பொடியாகவும் ஃபேஸுக்காகவும் எடுத்துக்கலாம். ரெகுலராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபேஸுக்கு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலர் வரும். கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்துட்டு எந்த ஒரு பிம்பிள்ஸுமே வராது, நல்லா அப்படியே இருந்தாலும் அதை சரி செஞ்சிடும். இல்லை ரெகுலராக வந்துட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறது இருந்தாலும் ஓகே. இல்லை மேடம் என்னால் ரெகுலராக எடுத்துக்க முடியாது, நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும், ஸோ அதனால் ஃபேஸுக்குனா நோ ப்ராப்ளம். நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வந்துட்டு நைட்டு வருவோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஜஸ்ட்டு ஒரு ஃபேஸை வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபேஸ்க்கு எப்போதும் அப்ளை பண்ணும்போது ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு காஸ்மெட்டிக் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபேஸுக்குன்னு ஒரு ஸ்க்ரீமை அப்ளை பண்ணுவோம், அது மேலே வந்து பார்த்திங்கன்னா பவுடர் அப்ளை பண்ணுவோம், ஜஸ்ட்டு ஒரு லிப்ஸ்டிக்கு போடுவோம், அதுக்கப்புறம் ஐப்ரோ விடுவோம். இது எல்லாம் போட்டு இது மேலே வந்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணாமல் நம்ம எதை வந்துட்டு அப்ளை பண்ணாலும் நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா கிளியர் பண்ணிக்கணும். நல்லா ஒன்ஸு இல்லை 1க்கு 2 டைம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை நல்லா தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சிலவங்க வந்து எனக்கு ரொம்ப கோல்டு ஆகும், நான் வந்துட்டு தயிர் எனக்கு வேணாம்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஒன்லி வாட்டர் மட்டும் இதில் ஆட் பண்ணால் போதும். இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அனைத்துமே நாங்கள் சேர்த்துருக்கோம். இதை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க.
அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டிலே இருக்கும். நல்ல ஒரு ஸ்கின்னுக்குள்ளார நல்லா இறங்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி செய்யும். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நீங்கள் ஜஸ்ட்டு தேய்ச்சிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இல்லை இப்போ நீங்கள் குளிக்கிறதுக்கு இதை பொடியாக எடுத்துக்கிறீங்கனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது என்ன பண்ணுங்கள், ஒன்ஸ் உங்கள் பாடிக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சோப்பை போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. எதுக்கு சோப்பை போட்டு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷன் அப்ளை பண்ணுற ஹேபிட் இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. ஸோ குளிச்சுட்டு வந்தவொடனே பாடி லோஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ நீங்கள் பாடி லோஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, வேர்வை சொட்டிங்ஸ் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு இதேமாரி நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குறத நம்ம அப்ளை பண்ணோம்னா அது என்ன ஆகும்னா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்க லேட் ஆகும். சரிங்களா? அதனால வந்துட்டு நம்ம உடம்புல உள்ள முதல்ல வேர்வையை வெளியேற்றுற, அது மட்டும் இல்லை நம்ம காஸ்மெட்டிக்ஸ் என்ன அப்ளை பண்ணியிருக்கோமோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரெகுலராக எடுத்துகிட்டு நீங்கள் குளிச்சிக்கிங்க. இப்போ மார்னிங் ரெகுலராக வந்துட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாக்கா கொஞ்சோண்டு பொடியை எடுத்து ரெகுலராக குளிச்சுட்டு போகலாம். இல்லை நான் ஈவினிங் போயிட்டு வந்து குளிப்பேன், எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குன்னா நீங்கள் நைட் டைம் எடுத்து நல்லா அழகாக குளிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போதும். இப்படி ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னும் சரி பாடியிலும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுருப்பாங்க, பாடி அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பப்பாயா பார்த்திங்கன்னா ஸ்கின்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்கும், பாடிக்கும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் கொடுக்கும். ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.